கொள்ள வேண்டும், முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் ஒரு புரிதல் வரும். இன்னொருவருடைய துன்பத்தை நம்முடைய துன்பமாக புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் வரும். மனசுக்கு இதமாக இருப்பது மனிதம். ஒரு மனுஷன் நம்ம பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாருன்னா அவருக்கு இதமாக நம்ம பேசணும். மனுஷங்களுடைய முகத்தை பார்த்து நம்ம பேசுகிறோமா? இன்னைக்கு எல்லாம் முகநூலை பார்த்து தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க பூரா உட்காந்து பாருங்க, முகநூலை தான் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. முகநூலில் 5000 நண்பர்கள் அவங்களுக்கு இருக்கிறாங்க. ஆனால் அக்கம் பக்கத்தில் 5 பேர் கூட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இன்னைக்கு காலம் எவ்வளவு மாறிடுச்சு பாருங்க. அன்னைக்கு ஒரு கல்லூரி மாணவி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா, ஒரு 10 நிமிஷம் நல்லா உற்சாகமாக பேசிட்டு சரிக்கா வச்சிடுறேன் அப்படின்னா, சரிக்கா வச்சிடுறியானா சாரி ஃபோனில் பேசுகிற ஞாபகத்திலே சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நேருக்கு நேர் மனிதர்கள் முகத்தை பார்த்து பேசுவதை விட அதிகமாக ஃபோனில் பேசியே பழகிய ஒரு தலைமுறை இன்றைக்கு நம் வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இவர்களுக்கு மனிதத்தை நாம் எப்படி கற்றுக் கொடுப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முகநூலை உருவாக்குனார்ல, கண்டுபிடிச்சார்ல மார்க், அவர் பதிவு செய்கிறார், நான் எப்பயுமே 8 மணிக்கு மேலே மொபைல் ஃபோனை கையிலே எடுக்க மாட்டேன், டெய்லி 1 மணி நேரம் நான் கண்டிப்பாக புத்தகம் படித்து விடுவேன் அப்படிங்கிறார். நம்மளையெல்லாம் ஃபேஸ்புக்கு பார்க்க வச்சுட்டு அந்த மனுஷன் ஒரிஜினல் புக்கு படிச்சுட்டு இருக்கிறார். 8 மணிக்கு மேலே அவர் மொபைலே தொட மாட்டாராம். நம்ம 8 மணிக்கு மேலே மொபைலே விட மாட்டோம். விடிய விடிய போர்வைக்குள்ளே வச்சு அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து காலையில் எல்லாரும் கண்ணும் அப்படியே சகப்பு கலரில் வந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நாம் தூக்கம் இழந்து போனதுக்கு, மன உளைச்சல் ஆனதுக்கு, மன அழுத்தம், எல்லா நோய்க்கும் பின்னாடி நீங்கள் பாருங்கள், இந்த மொபைல் ஃபோனை என்றைக்கு நாம் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தோமோ அன்னைக்கு தான் எல்லா உடல் நோய்களும் நமக்கு வர ஆரம்பித்தது. நீங்கள் அதை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அந்த இடத்தில் புத்தகத்தை வைத்து பாருங்கள், ஒரே மாதத்தில் உங்களுக்கு இருக்கிற எல்லா நோயுமே தீர்ந்து போயிடும்.